தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 10/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 41 17 இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றார். என்னவென்றால், இஸ்ரவேலாகிய நம்மை நமது கடவுளாகிய அவர் கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள மனிதர்கள் சில நேரங்களில் வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் அவர்களால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. அவர்கள் நினைத்தாலும் கூட அவர்களால் முடியாமல் போய்விடுகின்றது. இது மனிதர். ஆனால் கர்த்தர் அப்படியல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் வாக்குரைத்தால் அந்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறும். இன்று அவர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் இஸ்ரவேலராகிய உங்களை கைவிடவே மாட்டேன். யார் உங்களை கைவிடலாம்? மனிதர்களோ, உங்கள் தாய் தந்தை உற்றார் உறவினர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் நான் ஒருபோது உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்ற பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பார்த்தீர்களா? நாமும் அவர் அன்புக்கு அடங்கி இருப்போம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். அவர் நம்மை கைவிடாமல் என்றென்றும் நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களை கைவிட மாட்டேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்களும் உன் அன்புக்காக மகிழ்ந்து நன்றி கூறி உமது வாக்குறுதிகளை, உமது கட்டளைகளை கடைபிடித்து நடந்து உமது ஆசீர்வாதங்களை பெற தகுதி பெற்று என்றும் உமக்கள் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.